சரத் பொன்சேகாவுக்கு தடை விதிக்காத பிரித்தானியா, விமல் வீரவங்ச கேள்வி. அரசாங்கத்தின் முட்டாள்தனமான பதில் சேருகிறார் கம்மன் பில. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விடுத்துள்ள எச்சரிக்கை. அப்படி செய்திருக்கவே கூடாது. மகிந்த விட்ட தவறை சுட்டிக்காட்டும் நாமல். தமிழின அழிப்பு அறிவூட்டல் வாரத்துக்கு எதிரான வழக்கு கனேடிய உச்ச நீதிமன்றத்தால் நிராகரிப்பு. இலங்கையின் பல்லாயிரம் கோடி மதிப்பிலான மிகப்பெரிய ரத்தினக்கல் எது தெரியுமா? கோமா நிலையில் தேசபந்து மிரண்டு போன குற்றப்புலனாய்வு அதிகாரிகள். அமெரிக்காவின் மிக முக்கிய தாக்குதல் திட்டம் வெளியே கசிந்தது எப்படி? யுத்த காலத்தில் ராணுவ தளபதியாக இருந்து கட்டளையிட்ட சரத் பொன்சேகாவுக்கு ஏன் பிரித்தானியா தடை விதிக்கவில்லை என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவங்ச கேள்வி எழுப்பியுள்ளார். யுத்த காலத்தில் ராணுவ தளபதியாக சரத் பொன்சேகா பதவி வகித்தார். அவரது கட்டளைகளையே சவேந்திர சில்வா, ஜகத் ஜெயசூர்யா ஆகியோர் பதவி நிலை அதிகாரிகள் என்ற அடிப்படையில் செய்திருக்கின்றனர். அவ்வாறிருப்பின் ஏன் சரத் பொன்சேகாவுக்கு பிரித்தானியா தடை விதிக்கவில்லை? விடுதலை புலிகள் அமைப்பினர் கடல் மார்க்கமாக தப்பிச் செல்வதை அப்போதைய கடற்படை தளபதி வசந்த கருணாகுடவே தடுத்தார். 1815 ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையில் மனித படுகொலைகளை படுமோசமாக நடத்தி காடுகளை அழித்து பல்லாயிரக்கணக்கான யானைகளை கொன்று தந்தங்களையும் பெறுமதியான சொத்துக்களையும் கடத்தி சென்ற பெரிய பிரித்தானியா இன்று மனித உரிமைகள் குறித்து இலங்கைக்கு பாடம் கற்பிக்கிறது. விடுதலை புலிகள் அமைப்பின் கொள்கைவாதிகளில் பெருமளவானோர் பிரித்தானியாவில் வாழ்கின்றனர். இவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே பிரித்தானியா தற்போது இந்த தடைகளை விதித்துள்ளது. தமிழ் பிரிவினைவாத வாக்காளர் தளத்தை குறிவைத்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இலங்கை படைத்தளபதிகள் மீது விதிக்கப்பட்ட தடை குறித்து வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அளித்த பதிலை ஒரு முட்டாள்தனமான பதிலடியாக கருதுகிறார் பிவித்துரு ஹெல உரிமைய தலைவரும் சட்டத்தரணியுமான உதய கம்மன் பில என்று தெரிவித்தார். தமிழ் பிரிவினைவாத வாக்காளர் தடத்தை குறிவைத்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இலங்கை போர் வீரர்கள் மீது விதிக்கப்பட்ட தடை தொடர்பில் அரசாங்கத்தின் சார்பாக வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் பதிலளித்துள்ளதாகவும் இந்த பதில் எந்த தகுதியும் அல்லது குறையும் இல்லாத ஒரு சோம்பேறி பதில் என்றும் கம்மன் பில கூறினார். இது பிரிட்டனால் எடுக்கப்பட்ட ஒரு தலைப்பட்ச முடிவு என்று அரசாங்கம் கூறுகிறது என்றும் அது இலங்கை அரசாங்கத்துடன் கலந்தாலோசித்து எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்று அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த முடிவால் இலங்கையின் நல்லிணக்க செயல்முறை மேலும் சீர்குலைந்துவிடும் என்ற வெளியுறவு அமைச்சரின் கூற்று நிச்சயமாக உண்மை என்று கூறிய கம்மன் பில, இலங்கையின் போர் வீரர்கள் மீது பிரிட்டன் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த போது அரசாங்கத்திடமிருந்து வலுவான பதிலை எதிர்ப்பதாகவும் கூறினார். கையூட்டல் பெறுவது தொடர்பில் தற்போது நிலவும் சட்டத்தை கடுமையாக்க லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்துக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கையூட்டல் சம்பவத்துடன் தொடர்புடைய எந்தவொரு நபர் குறித்தும் தராதரம் பாராது விசாரணை ஆரம்பிக்கப்படும் என அந்த ஆணைக்குழுவின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தனது தந்தையான மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி ஷிராணி பண்டார் நாயக்க மீது குற்றம் சாட்டியிருக்கக்கூடாது என்று ஸ்ரீலங்கா போஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தற்போது தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அரசாங்கத்துக்கு எதிரான சில சட்ட தீர்ப்புகளை தொடர்ந்து ஷிராணி பண்டார் நாயக்க மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. நாடாளுமன்ற குழுவின் பரிந்துரையின் பேரில் குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் ஜனவரி 2013 அவர் தலைமை நீதிபதி பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இது தொடர்பில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அந்த நேரத்தில் அத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் தான் இருப்பதாக கூறினார். தற்போதைய அரசாங்கம் தான் செய்த அதே தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாது. அவர்கள் அதை மீண்டும் செய்தால் அது சரியல்ல. அத்தகைய முடிவுகளுக்கு எங்கள் கட்சி இன்னும் விலை கொடுத்து வருகிறது என்று அவர் தெரிவித்தார். அரசியல் முடிவுகளை எடுக்க ஒரு தனிநபரை குறிவைக்க நாடாளுமன்றம் பயன்படுத்தப்பட்டால் பெருமுன் அதை ஆதரிக்காது. இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோனை அவரது பதவியிலிருந்து நீக்குமாறு அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த பிரேரணைக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். தமிழின அழிப்பு அறிவூட்டல் வாரத்துக்கு எதிரான வழக்கு கனேடிய உச்ச நீதிமன்றத்தால் நிராகரிப்பு. தமிழின அழிப்பு அறிவூட்டல் வாரம் எனப்படும் பில் 104க்கும் எதிராக தொடரப்பட்ட மேன்முறையீடு கனேடிய உச்ச நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. கனேடிய உச்ச நீதிமன்றத்தின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த முடிவு தொடர்பில் பில் 104 எனப்படும் தமிழின படுகொலை அறிவூட்டல் வார சட்ட மூலத்தை அறிமுகம் செய்த ஒன்டாரியோ மாகாணத்தின் துணை அமைச்சர் விஜய் தணிகாசலம் தெளிவுபடுத்தியுள்ளார்.
இந்த விடயம் தொடர்பில் தொடர்ந்தும் பேசியுள்ள விஜய் தணிகாசலம் இது தமிழ் மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு 3வது முறையாக கனடிய உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இன்று குறித்த வழக்கை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இது தமிழ் மக்களுக்கு கிடைத்த நீதியாகவே பார்க்கிறேன் என்றுள்ளார். இலங்கையின் கனிய வளங்களில் அதிக அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் கனியம் ரத்தின கற்களாகும். மிக பண்டைய காலத்தில் இலங்கை ரத்தின கற்களுக்கும் புகழ் வாய்ந்ததாக இருந்துள்ளது. கிரேக்க, அரேபிய, ரோம வர்த்தகங்கள் இலங்கைக்கு வந்து ரத்தின கற்களை வாங்கி சென்றுள்ளனர். அதனாலேயே இலங்கை ரத்தின தீபம் என்ற பெயரை பெற்றது. இலங்கையின் ரத்தினபுரியே ரத்தின கற்களுக்கு முக்கியமான பகுதியாகும். அதனது பெயரே அந்த உண்மையை புலப்படுத்தும். ரத்தினபுரி சப்ரகமு மாகாணத்தில் அமைந்துள்ளது. அண்மை காலத்தில் ஒக்பிட்டி, அலக ஆகிய பிரதேசங்கள் ரத்தினக்கல் அகழ்தலில் முக்கியம் பெற்றுள்ளன. அத்துடன் பத்தலை, அவிசாவளை, பெல்மதுளை, பலாங்குடை, ரகுவாணி என்பன ரத்தினக்கற்கள் காணப்படும் இடங்களாக உள்ளன. இந்த நிலையில் இலங்கை உலகிலே மிகப்பெரிய ரத்தினக்கல் கடந்த வருடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள, பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் வழங்கிய தகவல்களால் விசாரணை மேற்கொள்ளும் அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். நீதிமன்றத்தால் கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் தான் தலைமறைவாக இருந்த காலத்தில் நடந்த சில தகவல்கள் மற்றும் நிகழ்வுகள் தனக்கு நினைவில்லை என்று பணி நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக சிறைச்சாலைக்கு சென்றபோதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நான் முச்சக்கர வண்டியொன்றில் ஏறி கிரிவுள்ள வீட்டுக்கு சென்றேன். முன்னால் கதவு மூடப்பட்டிருந்தது. இதனால் மதில் மீது ஏறி ஜன்னல் வழியாக வீட்டுக்குள் நுழைந்தேன். இத்தனை காலமும் நான் கிரிவுள்ள வீட்டில் இருந்தேன். சாப்பிடுவதற்காக அங்கும் இங்கும் சென்றேன். கடையில் தான் உணவு பெற்றேன். இதன் போதே எனக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருப்பது குறித்து நான் அறிந்தேன். அறிந்தவுடன் இந்த ஆடைகள் சிலவற்றை எடுத்துக்கொண்டு முச்சக்கர வண்டியில் மாத்தறைக்கு வந்தேன். மாத்தறையில் தங்க இடம் இருக்கவில்லை. ஹோட்டல் ஒன்றிலே தங்கினேன். அடுத்த நாள் நன்றாக ஆடை அணிந்து கொண்டு மாத்தறை நீதிமன்றத்துக்கு வந்து அங்கிருந்த கதிரையில் அமர்ந்து கொண்டேன். நான் ஹோக்கந்தரையிலிருந்து கிரிவுல சென்று தங்கியிருந்த காலப்பகுதியில் நடந்தவை எதுவும் எனக்கு நினைவில்லை என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் மிக முக்கிய தாக்குதல் திட்டம் தொடர்பான தகவலானது முன்கூட்டியே ஊடகங்களுக்கு கசிந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்ள சிக்னல் செயலில் உயர்மட்ட அதிகாரிகள் குழு ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ், வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, CIA இயக்குநர் ஜோன் ரச்லிபே, உளவுத்துறை இயக்குநர் துளசி கோபாடோ உள்ளிட்ட வெகு சிலர் உறுப்பினர்களாக உள்ளனர். இந்த குழுவில் இணைய அட்லாண்டிக்கில் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் ஜெஃப்ரி கோல்ட்பெர்க்கிற்கு வெள்ளை மாளிகை பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸிடம் இருந்து அழைப்பு வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கோல்ட்பெர்க் குழுவில் இணைந்துள்ளார். அக்குழுவில் ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என்ற தகவல் பகிரப்பட்டது. ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்கா கடந்த 15ஆம் தேதி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல் தொடர்பான தகவல் தனக்கு 2 மணி நேரங்களுக்கு முன்பே தெரியும் என கோல்ட்பெர்க் கூறியமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.